என் மூஞ்சிக்கு முன்னாடி சொன்னேன். ஒரு ஸ்பூன் தான் கொடுக்க முடியும் நான் சொன்னேன். இதுக்கு முன்னாடி நீ வேற ஏதோ சொன்ன. நீ ஜுவல்ஸ் கட்டுட்டு அப்பதான் இருக்கு. நீ வா வீக்கெண்ட் வா என்கிட்ட நான் வச்சு. ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே கரெக்டாக டைம் வந்துட்டு ஒரு 12:30 மணிக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். சாரி 1 மணி கூட இருக்கலாம். பிகாஸ் ஆஃப் நம்ம டைமை பொறுத்த வரைக்கும் ஒரு 12:30. இப்போ என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உள்ளே வந்துட்டு பயங்கரமாக காரத்தை போட்டாங்க. யார்? நம்ம திவ்யா. இதை வந்து திவ்யா கிட்ட வந்துட்டு சொன்னால் ஓவராக பேசிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. பெரிய பெரிய பிரச்சனைலாம் விட்டுருவாங்க, இதை வந்துட்டு அட்ரஸ் பண்ணுவாங்க சாட்டர்டே சண்டே எபிசோடில் அப்படின்ட்டு பண்ணதாமா செய்வாங்க. உள்ளே அவ்வளோ சாப்பாடு விஷயம் வந்துட்டு அவ்வளோ பெருசாக போயிட்டுருக்கு. நீ செஞ்ச சாப்பாடை சாப்பிட முடியாமல் வியானாவாக இருக்கட்டும், இல்லை 3 பேர் இன்னொரு 3 பேர் வந்துட்டு கமருதீன்கிட்ட சாப்பாடை கொடுத்துட்டு போயிட்டாங்க. பத்தாவதுக்கு இவங்க செஞ்ச சாப்பாடு காரம் தாங்கலை, நெய் கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நெய்யை கொடுக்க முடியாதுன்னு கமருதீனுக்கு பேசிகிட்டு இருக்காரு. இல்லை நெய்யெல்லாம் ஒரு ஸ்பூன் தான் கொடுக்க முடியும் அப்படின்னு. அதுக்கு மேலே கொடுத்தா வந்து நாங்கள் கிச்சன் டீம் கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறாரு. இதனால் கெமிக்கும் கமருதீனுக்கும் சண்டையே வருது. பிகாஸ் ஆஃப் திவ்யா காரமாக செஞ்ச சாப்பாடு. ஆனால் இவங்க வந்துட்டு பாரு இதுக்கெல்லாம் அச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்குங்க அப்படின்னு சாண்ட்ரா ஒரு கமெண்ட்டு. சாண்ட்ராவும் பிரஜனும் வந்துட்டு வீட்டுக்குள்ளே பொறுத்த வரைக்கும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்லாம் கிடையாது. சொன்னால் நம்புங்கப்பா, எப்போவுமே ஒன்றா உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க, முத்தம் கொடுத்துப்பாங்க. அவங்களுக்கு வரது இவங்களும், இவங்களுக்கு வரது அவங்களும் சாப்பிட்டுப்பாங்க. 2 பேரும் ஒன்றா தான் கேம் விளையாடுவாங்க, ஒன்றாவே எல்லாத்தையும் பண்ணிப்பாங்க. ஆனால் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்லாம் கிடையாது. அவங்க 2 பேருமே கண்டஸ்டன்ட்ஸ். அவங்க குரூப்பிசமும் பண்ணல. இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்கப்பா. ஸோ இந்த 3 பேருமே உட்காந்து உள்ளே இருக்கவங்கள பற்றி பேசுது. சபரி கையில் அடிபடுறதுக்கு பொய் தான் அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா சொல்லுது. பாரு அவனுக்கு அதெல்லாம் பண்ணும்போது கை வலிக்கல, இதை பண்ணும்போது மட்டும் கை வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் உள்ளே இருக்கிறதுங்களா என்ன பைத்தியங்களா அப்படின்ற மாதிரி வந்துட்டு சாண்ட்ரா பேசிகிட்டு இருக்கு. ஏன் சாண்ட்ரா வெளியில் கிழிச்சிடுவேன் சாதிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போனேன், உள்ளே டேரெக்டாக போய் பேச வேண்டியதானே? எதுக்கு வெளியே வந்து ஒரு குரூப்பிங்கம் பண்ணிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கேன்னு தான் தெரியல. இதுங்க 3 வெளியே உட்காந்து உள்ளே இருக்கவங்கள பற்றி தப்பாக பேசிகிட்டு உட்காந்துட்ருக்கு. உள்ளே எல்லாருமே அவ்வளோ காரமாக இருக்குது சாப்பாடு, சாப்பிடவே முடியல அப்படின்ற மாதிரி சொல்லி சண்டையே வந்துக்கிட்டு இருக்கு. இதுங்க என்னன்னா உள்ளே இருக்கவங்கள பார்த்து பைத்தியங்க, இதை தான் அட்ரஸ் பண்ணுங்க அப்படி இப்படின்ட்டு தப்பாக பேசிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. பின்னாடி பேசுறது இந்த 3 பேருக்குமே கை வந்த கலை. அது போன கொஞ்ச நாள்லேயே தெரிஞ்சிச்சு. ஆனால் இதுங்க என்னவோ பயங்கரமாக கேம் விளாட்றதா நினச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க இந்த 3. இது சம்மந்தமாக உங்கள் கருத்து என்னன்றதை கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.